Find the LCM of x power 4 minus 1, x square minus 2x plus 1. இந்த ரெண்டுக்குமே நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து x power 4 minus 1க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா x power 4 minus 1 வந்து x square plus 1 into x square minus 1 நம்ம எழுதலாம். சரியா? இது இன்ட்டு பண்ணால் எனக்கு இந்த வழி தான் வரும். இது எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ இது பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு என்ன வரும்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b வரும். அப்படி தானே? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போது இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? பிக்கு பதில் என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட்டில் விரிச்சு எழுதிடலாமா? ஸோ இது அப்படி எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாமா? இந்த ஃபார்மேட் எழுதலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இதை இதுக்கு மேலே நம்ம சிம்ப்ளை பண்ண முடியாது. இதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இது நம்ம எப்படி சால்வ் பண்ணால் டி மெத்தடில் சால்வ் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். டி மெத்தடில் இந்த டேர்மு இன்ட்டு பண்ணி மேலே எழுதணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அப்போ ஒன்றுக்கு தான் அர்த்தமா? ஒன்றையும் இன்ட்டு பண்ணால் 1 தான். அப்போ எனக்கு ஆன்சர் இன்ட்டு பண்ணால் எனக்கு 1 வரணும். இந்த சென்டர் வேல்யூக்கா ஆட் பண்ணால் எனக்கு -2 வரணும். அதாவது இங்கே நம்ம 2 வேல்யூ போட போகிறோம். அந்த வேல்யூவை இன்ட்டு பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இன்ட்டு பண்ணால் 1 வரணும்னா ஒன்றையும் இன்ட்டு பண்ணால் தான் 1 வரும். அப்போ ஒன்றையும் இன்ட்டு பண்ணால் 1 வரும். ஆனால் ஆட் பண்ணால் எனக்கு +2 வருது, மைனஸ் வரல. அப்போ என்ன பண்ணணும்? 2 சைடுமே மைனஸ் போட்டலாமா? இப்போ 2 சைடுமே மைனஸ் போட்டால் எனக்கு 2 இன்ட்டு பண்ணால் +1 ஆயிடுமா? இதை ஆட் பண்ணி பாருங்கள். -2 வருதா? அப்போது எனக்கு என்ன வேல்யூ? இதோட எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அப்போது இப்போ மட்டும் இங்கே பை எக்ஸ் போட்டணும். இந்த பை எக்ஸ் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இதுதான் ஆன்சர். அப்போது எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? இப்போது இது வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கனால நான் ஹோல் ஸ்கொயர் போடலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு மேலே சிம்பிளே பண்ண முடியாது. அப்போது நம்ம இதுக்கும் தான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து காமன் டேர்மில் ஹையஸ்ட் பவர் எழுதணும், அதுக்கப்புறம் ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதணும். ஓகேவா? இப்போது எனக்கு 2ல் எது காமன் டேர்ம்? எக்ஸ் மைனஸ் 1 தான் காமன் டேர்ம். இதில் ஹையஸ்ட் பவர் என்னது? இதெல்லாம் ஹையஸ்ட் பவர். இங்கே பவர் 2க்கு இந்த பவர் 1 இருக்குது. அப்போ இதான் ஹையஸ்ட் பவர். அப்போ இதை ஃபஸ்ட் எழுதிடலாமா? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஹையஸ்ட் பவர் எழுதிட்டேன். இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது, அதை அப்படி எழுதிடலாமா? நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, அதையும் எழுதிடலாமா? இந்த எக்ஸ் மைனஸ் 1 நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா நம்ம இதில் ஹையஸ்ட் பவர் எழுதிட்டோம், அதனால இது எழுதக்கூடாது. அப்போ எனக்கு இதான் என்னது? எல்சிஎம்.